பிஸ்னஸஸ் ஏன் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனை வந்து முக்கியமாக பார்க்குறாங்க? ஏன் வந்து இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் வந்து அவங்க பிஸ்னஸில் வந்து இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பிஸ்னஸ் பிஓவிலேருந்து யோசிக்க போகிறோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ரெண்டு ஆங்கிள் இருக்கலாம். ஒன்று, அந்த கம்பெனியே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும். இந்த கம்பெனியே வந்து இந்த ப்ராடக்டை வந்து நம்ம நல்லா விற்றா தான் நமக்கு வந்து காசு வரும். இதை வச்சு தான் நம்ம கம்பெனியே க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். ரெண்டாவது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர். இந்த சப்போர்ட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கெயின்ஸ் மூலமா நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகும் அப்படின்றது செகண்ட் திங்காக இருக்கும். இந்த சப்போர்ட்டிங் ஃபேக்டர் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, எல்லா கார் செல்லிங் கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் அசிஸ்டன்ட் ஆப் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ டிவிஎஸ்ல நீங்கள் போய்ட்டு பைக் வாங்கினா டிவிஎஸ் கம்பெனியன் அந்த மாதிரி சொன்ன ஆப் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆப் மூலியமா தான் வந்து டிவிஎஸ்க்கு ரெவன்யூ வருதா, மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமான்னு கேட்டால் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. ஆனால் ஸ்டில் தே ப்ரிஃபர் டு ஹேவ் அ ஆப் அப்படின்றப்போ அந்த ஆப்போட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லாதனாலையும் யூசருக்கு வந்து பிராண்டு மேலே இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது செகண்ட் திங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோல் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் அப்படின்னு வரப்போ அங்கே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதே வந்து பண்ணுறதே ஒரு டிஜிட்டல் மீடியமில் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே இன்டர்ஃபேஸ் தான் வந்து உங்களுக்கு கிளியர் சொல்லி போடுற ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த இன்டென்ஷனலாக வந்து இதை வந்து நல்லா பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் நல்லா வரும். ஸோ அப்போ டே ஒன்ல இருந்தே ஏன் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே ஆல் த மணி தே புட் இன் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன்ஸை யூசருக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக அவங்க போய்ட்டு என்ன சொல்ல மாட்டாங்கன்னா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க நாங்கள் இவ்வளோ காசு போட்டிருக்கோம், இதுதான் நான் உனக்கு சொல்ல வரேன், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணனா நீயும் கெயின் ஆகலாம் நானும் கெயின் ஆகலாம், 50-50 வின் கேம் அந்த மாதிரி யூசர்கிட்ட நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல முடியாது. இட் இஸ் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு இதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். பட் ஒரு அப்ளிகேஷனை வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அப்போ வந்து சொல்யூஷன் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் யூசருக்கு வந்து நம்ம இன்டென்ஷன்ஸே புரியாமல், யூசருக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்ளிகேஷனில் மீட் ஆகாமல், யூசர்ஸ் அப்ளிகேஷனை குவிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து நம்மளே கிரியேட் பண்ணி யூசர்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக ஒரு பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம வந்து இதே ஃப்ரம் டே ஒன் நம்மளோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, நம்ம ப்ராடக்ட் தான் வைக்க போகிறோம், நம்ம கம்பெனி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம வந்து டே ஒன்ல இருந்தே அந்த சொல்யூஷனை வந்து கரெக்டாக கிராஃப்ட் பண்ணணும்னு நினச்சி நம்ம கிராஃப்ட் பண்ணி யூசர் கிட்ட கொண்டு போகிறோம்னா இந்த கன்வர்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸாக வந்து ஹையாக தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்டென்ஷன்ஸ் மேட்டர். நம்ம என்ன இன்டென்ஷனில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்கே ரெப்ரசென்ட் ஆகும்னா நம்ம யூஐயில் தான் ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ அந்த யூஐங்கிற ஒரு ஃபேக்டர் தான் வந்து யூசருக்கும் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து நான் இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்காக வாங்கினேன், இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த அப்ளிகேஷன் மீட் பண்ணிடுச்சு, இந்த அப்ளிகேஷன்லேருந்து நான் இதெல்லாம் எனக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிது, ஸோ ஐம் பேயிங் திஸ் மணி டு த கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரெண்டுமே ஒரு அப்ளிகேஷனும் ஒரு யூசரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருவாங்கன்னா, அந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே அந்த யூஐயில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அந்த டிசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா சேல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ப்ராடக்டை விற்க ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ப்ராடக்டை விற்று வாங்கிட்டீங்க, சேல்ஸில் வந்து எதோ சொல்லிடுறாங்க, ப்ராடக்டை வாங்கிட்டீங்க, உங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டியில் வந்து என்ன ஆகுதுன்னா யூசருக்கு டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் ஆச்சுன்னா ப்ராடக்ட் வந்து குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கேப்பை வந்து எதை வச்சு பிரிட்ஜ் பண்ண முடியும்னா, இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருக்கிறது மூலயமா, சொல்யூஷனை நல்லா கிராஃப்ட் பண்ணுறது மூலயமா தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி கேப்பை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த விஷயத்த வந்து பிஸ்னஸஸ் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த ஹை லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த அவுட்கமும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து எல்லா பிஸ்னஸஸ்க்குமே இருக்கும். ஸோ அப்போ அந்த எண்ட் ப்ராடக்ட்டுமே வந்து வாட் த ஹைப் கொடுக்குறோமோ அந்த ஹைப்புக்கு மேட்ச் ஆகணும். ஆகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு, என்டர்பிரைஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பெட்டராக கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து சேல்ஸ்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே வந்து நம்மளால் வந்து ஹை லெவலில் பண்ணி இந்த ரைட் டெலிவரி அப்போ யூசரை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது ஸ்டாண்டு. ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம்.
ஸோ நம்ம பேசின மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காங்க, ப்ராடக்ட் வந்து வித்துடுறாங்க, ஒரு யூசர் வாங்கிட்டாங்க, நிறைய யூசர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆனால் அப்ளிகேஷனில் வந்து சேல்ஸ்லையும் மார்க்கெட்டிங்லையும் சொன்ன மாதிரி எஃபெக்டிவான விஷயம் அப்ளிகேஷனில் யூசரால் விசிபிளாக பார்க்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல யூசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணாமே வந்து போயிடுவாங்க. செகண்ட் வந்து இன்னொரு 2 விஷயம் இருக்குது. நான் அப்ளிகேஷனை வாங்கிட்டேன், எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நிறைய இடத்துல வந்து சரியாக ஃபங்க்ஷனலாக இல்லை, எனக்கு இது புரியல, இது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி யூசர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரியான விஷயத்தெல்லாம் யூஐயில் ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம வந்து யூசரை வந்து இதெல்லாம் நான் பண்ணுவேன், ஆனாலும் நீ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனாலையும் யூசர்ஸ் வந்து அப்ளிகேஷனை விட்டு லீவ் ஆகலாம். ஸோ அப்போ ஏன் பிஸ்னஸஸ் வந்து இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேர் பண்ணுறோம்னா, லெஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சேவ்ஸ் மணி. லெஸ் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு சேவ்ஸ் மணி அப்படின்னா என்னன்னா, யூசர் இது நிறைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னா, யூசருக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், சரிங்களா? அந்த சின்ன சின்ன விஷயம் தான் என்ன ஆகும்னா பெருசாக மாறி மொத்தமாகவே வந்து இந்த அப்ளிகேஷனே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி லேபிள் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ அப்போ யூஐ ஒர்க்ஸ் டிசைனர் நம்ம வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு டிசைன் தான் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு தாட் ப்ராசஸை தான் நம்ம எப்பவுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அப்போ யூசர் வந்து அவன் இன்டென்ட் என்னவோ அந்த இன்டென்ட் ஜேர்னி, அந்த குட் பாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த குட் பாத் வந்து இப்போல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்போவுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது யூசருக்கு கம்மியாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு யூசரை வந்து கஷ்டப்பட்டு ஆன்போர்ட் பண்ணி இப்போ வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து அந்த யூசருக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ்லாம் கொடுத்து எல்லாமே பண்ண வச்சுட்டு அப்ளிகேஷன் சரியா இல்லாதனால யூசர் வந்து வெளியில் போகிறான் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ லாஸ். ஏன்னா இதில் வந்து டூ மச் ஆஃப் மேன் பவர் இன்வால்வ், டூ மச் ஆஃப் டைம் இன்வால்வ். அது மாதிரி வந்து அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இன்வால்வ்ன்றப்போ இது எல்லாமே வந்து ஒரு 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 யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பேடாக இருக்கனால நடக்குது. அப்படிங்கிறனால தான் கம்பெனிஸ் வந்து இந்த எண்ட் டு எண்ட் சைக்கிள் வந்து நல்லா போகணும்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் உண்மை. அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ரீசனுமே வந்து இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக கொடுத்தா இந்த டைம் எஃபர்ட் அண்ட் லேபர் எல்லாமே வந்து நம்ம வந்து போடுற எஃபர்ட்ஸ் வந்து கரெக்டான வேலை போவோம் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு நான் ஏன் இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வந்து பேசுகிறேன் அப்படின்னா, நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யார் வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுன்றதை தாண்டி அந்த அப்ளிகேஷனுக்கான சொல்யூஷனை வந்து கரெக்டாக கிராஃப்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து குட் யூஎக்ஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அந்த அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஆஸ் எ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக நம்ம வந்து அந்த ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்காக கரெக்டாக ஒரு அப்ளிகேஷனை பண்ணி அதை அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் அதை அவங்க வந்து பை பண்ணுவாங்க. ஸோ பை பண்ணவங்கள வந்து ரிட்டன்ஷன் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. வாங்கிட்டு அதை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது அடாப்ட் ஆகுதா இல்லையா, அவங்கள அடாப்ட் பண்ணுற மாதிரி நம்ம அதை பண்ணியிருப்போமா இல்லையா அப்படிங்கிறது மாதிரியான விஷயத்தெல்லாம் டே ஒன்னே நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் காஸ்ட் இன்வால்வ்டு. அப்போ இந்த அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த அப்ளிகேஷனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருந்தால் தான் யூசரும் வாங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கப்போ எல்லா விஷயமுமே வந்து இது ஒரு சென்ட்ரிக் பாயிண்ட்டாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து இது ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் வேர்ல்டில் வந்து எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் மோஸ்ட்லி ப்ராடக்ட் ஓரியன்ட் பிஹேவியர் தான். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனின்னு வந்தாங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஆப் இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு டூல் இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து ஒரு கம்பெனி கிட்ட இருக்கலாம். ஸோ அப்போ யூசரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் பாயிண்ட் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் மீடியம் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகுது இன்னைக்கு டேட்டுக்குன்னா, அதை நம்ம எவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து கன்வர்ஷன் அப்படின்றது வந்து இருக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு மோர் கான்ஃபிடன்ஸ் ஈக்குவல் டு மோர் மணி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி, உங்களோட வெப்சைட் லேண்டிங் பேஜ் நல்லா இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் ஆடிட்டிங் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து சரியாக இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வந்து சென்னையில் யாராச்சும் வந்து ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணோம் அப்படின்னு போட்டு உங்கள் வெப்சைட் வருது. ஆனால் உங்கள் வெப்சைட்குள்ளே வந்து பார்த்துட்டு ஜிஎஸ்டி ரிலேட்டடாக காம்ப்ரமைசிங்காகவே நீங்கள் இல்லை அப்படின்னா குவிட் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இதே நீங்கள் ஒரு பெட்டரான வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா ஒரு யூசர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகி உங்களுக்கு வந்து கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்ககிட்ட ஜிஎஸ்டி கன்சல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கிளைண்ட்டாக மாறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற இடத்துல பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது மூலயமா தான் அந்த பிஸ்னஸோட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து ஆக்சுவலாக ஹேப்பன் ஆகுது.
ஸோ உங்களுக்கும் வந்து நீங்களும் ஏதாவது ஒரு இடத்துல இன்டராக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இத பத்தி வந்து ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம்.